துறையினருக்கு 158 மத்திய அரசு பதக்கங்களையும் 301 முதலமைச்சர் பதக்கங்களையும் வழங்கி கௌரவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஓராண்டு மகப்பேறு விடுப்பு முடிந்து பணி திரும்பும் பெண் காவலர்கள் பெற்றோர் அல்லது கணவர் வசிக்கும் ஊரிலேயே பணியாற்றலாம் என அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதாகி உயிரிழந்த சிவராமன் உடல் சொந்த ஊர் கொண்டு செல்லப்பட்டது. உயிரிழந்த தந்தை உடலுடன் இன்று இறுதிச் சடங்கு. சிவராமன் தனக்கு வருத்தம் தெரிவித்து கடிதம் எழுதிவிட்டுதான் தற்கொலை செய்து கொண்டார் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் விளக்கம். சிவராமன் மரணத்தில் தனக்கு சந்தேகம் இல்லை என்றும் அவரை பிடித்துக் கொடுத்ததே நாம் தமிழர் கட்சியினர் என்றும் பேட்டி. முன்னாடி எனக்கு வருத்த கடிதம் எழுதி நான் சாக போறேன், என்னை மன்னிச்சுக்கிறங்கன்னு எழுதுனது இருக்கு. அதை நான் என் தம்பிகளுக்கு முன்னெடுத்து என்னன்னு பார்ப்பா, அவனை என்ன பிரச்சனை, அவனை போய் பாருன்னு சொன்னதெல்லாம் இருக்கு. அப்ப அவனுக்கு அது அவர் செஞ்சிருந்தது செஞ்சது தவறுன்னு அவருக்கு பட்டுதான் அவர் அந்த முடிவு எடுத்துட்டாரு. அதனால எங்களுக்கு சந்தேகம் இல்லை, யாரோ ஒருத்தர் பின்னாடி இருந்து அது பண்ணிட்டாருலாம் இல்லை. சிவராமன் மற்றும் அவரது தந்தை மரணம் குறித்து மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு திமுக அரசு பதிலளிக்க வேண்டும் என இபிஎஸ் வலியுறுத்தல். முக்கிய புள்ளிகளை காப்பாற்ற சிவராமன் எலிமருந்து தின்றதால் மரணமடைந்து விட்டாரா என கூறப்படுகிறதா என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி. பழனியில் இன்று தொடங்குகிறது 2 நாள் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவர எதிர்ப்பு. மதுரையில் அதிமுக சார்பில் இன்று உண்ணாவிரத போராட்டம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 68 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளிகள் 4 பேர் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. மாதேஷ், சிவகுமார், ஏழுமலை, ஜோசப் ஆகியோர் மீது காவல்துறை நடவடிக்கை. மதுரை திருமங்கலத்தில் பலத்த சூறைக்காற்றுடன் பெய்த மழை. மரங்கள் சாய்ந்ததில் அரசு மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் மற்றும் தனியார் ஆம்புலன்ஸ் சேதம். சென்னையில் கமல்ஹாசன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் நீதி மய்ய செயற்குழு நிர்வாகிக் குழு உறுப்பினர்கள் கூட்டம். நடுத்தர குடும்பத்தினருக்கு மத்திய பட்ஜெட்டில் உரிய சலுகைகள் அளிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றம். தவேக கொடியில் யானையை பயன்படுத்தியது சட்டவிரோதம் என சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். விளக்கம் கேட்டால் தேர்தல் ஆணையத்திற்கு பதிலளிக்க தவேக தரப்பு முடிவு என தகவல். நாமக்கல் அருகே அரசு பள்ளியில் செருப்பு தொலைந்து போனதில் தகராறு. 11ஆம் வகுப்பு மாணவரை தாக்கிக் கொன்ற சக மாணவர். தஞ்சாவூரில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த பின் பொறுமையாக வாகனங்களில் புறப்பட்டுச் சென்ற குற்றவாளிகள். ஆகஸ்ட் 12ஆம் தேதி பதிவான சிசிடிவி காட்சி வெளியானது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட சுற்றுச்சூழல் அனுமதி கோரி கர்நாடக அரசு மீண்டும் விண்ணப்பம்.
விரைவில் பரிசீலிக்கப்படும் என தகவல். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் 2 புலிகள் உயிரிழந்த விவகாரத்தில் 3 பேர் கைது. விஷம் வைத்து கொன்றது வனத்துறை விசாரணையில் அம்பலம். கொல்கத்தா மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் நீதி கேட்டு தொடரும் போராட்டம். தீப்பந்தம் ஏந்தி ஊர்வலம் சென்ற சக மருத்துவர்கள். ஓராண்டு மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்கள் பெற்றோர் அல்லது கணவர் வசிக்கும் ஊரிலேயே பணியாற்ற சலுகை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் பதக்கங்கள் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் பதக்கங்கள் வழங்கும் விழா சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் நடைபெற்றது. விழாவில் குடியரசுத் தலைவர் பதக்கங்கள், மத்திய உள்துறை பதக்கங்கள், முதலமைச்சர் பதக்கங்கள் காவலர்களுக்கு வழங்கப்பட்டன. ஊர்காவல் படையைச் சேர்ந்த 7 காவலர்களும், தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த 14 பேர் மற்றும் சிறைத்துறையைச் சேர்ந்த 8 பேருக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மிடுக்குடன் வந்த காவலர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். மொத்தமாக 158 மத்திய அரசு பதக்கங்களும் 301 முதலமைச்சர் பதக்கங்களும் வழங்கப்பட்டன. காவலர்களுக்கு பதக்கங்கள் வழங்கும் விழாவில் கண்கவர் சாகசங்கள் அரங்கேறின. 2 சக்கர வாகனங்களை கொண்டு நடைபெற்ற சாகசம் கண்களுக்கு விருந்து படைத்தது. தொடர்ந்து மிடுக்கான அணிவகுப்பு அனைவரது கைதட்டல்களையும் பெற்றது. பயங்கரவாத தாக்குதல் தடுப்பு ஒத்திகையும் மிரட்டலாக அமைந்தது. தொடர்ந்து உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின், ஓராண்டு மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்கள் பெற்றோர் அல்லது கணவர் வசிக்கும் ஊரிலேயே பணியாற்ற சலுகை வழங்கப்படும் என அறிவித்தார். மகப்பேறு விடுமுறையில் இருந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு அவங்க பணி மூப்புக்கு விலக்களித்து அவங்களுடைய பெற்றோர்களோ அல்லது கணவர் வீட்டை சார்ந்தவர்களோ வசிக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு அடுத்த 3 ஆண்டுகளுக்கு பணிமாறுதல் வழங்க அரசு முடிவு செஞ்சிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாட்டில் குற்றங்கள் நிகழாமல் ஒவ்வொரு காவலரும் தடுக்க வேண்டும் எனவும் காவல்துறையினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தினார். மகப்பேறு விடுப்பு முடிந்து பணிக்கு திரும்பும் பெண் காவலர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ள சலுகை பயனுள்ளதாக இருக்கும் என்று பெண் காவலர்கள் கருத்து தெரிவித்தனர். 1 இயரோட சேர்ந்து அவங்கவுங்க 3 வருஷத்துக்கு சொந்த மாவட்டத்தில் அவங்க கேட்குற இடத்துக்கு மாறுதல் பணி உடனே பண்ணி தருவான்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க. 3 வருஷத்து காலத்துக்கு மகப்பேருக்கு அடுத்து எந்த வித டிரான்ஸ்ஃபர்லாம் போகக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சிஎம் சார். முதலமைச்சர் கைகளில் பதக்கம் பெற்றது உற்சாகமூட்டும் வகையில் அமைந்துள்ளதாக துணை ஆணையர் மயில் வாகனன் தெரிவித்துள்ளார். காவல்துறையில் இருக்கக்கூடிய என்னை போன்ற அதிகாரிகளுக்கு உயரிய விருதுகள் பெறுவது என்பது மிகப்பெரிய காரியம். அந்த விருதை மாண்புமிகு தமிழக முதல்வர்களுடைய கைகளினால் பெறுவது என்பது மிக சிறப்பான ஒரு விஷயம். பதக்கங்களை பெற்ற காவலர்கள் தங்களது குடும்பத்தினருடன் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்ந்தனர்.